மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண விகிதங்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு 2 முறை திருத்துகிறது. தற்போது ஜனவரி 2025க்கான அகவிலைப்படி உயர்வுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். தொழிலாளர் அமைச்சகம் மூலம் வெளியிடப்படும் அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அரையாண்டு தரவுகளை பொறுத்து அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் மாற்றம் செய்யப்படும். இந்த திருத்தம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை முதல் அமலுக்கு வரும். எனினும் பொதுவாக ஜனவரி மாத அகவிலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பு மார்ச் மாதத்திலும், ஜூலை மாத டிஏ உயர்வுக்கான அறிவிப்பு ஜூலை மாதத்திலும், முந்தைய ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படி உயர்வும், ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வும் தீர்மானிக்கப்படுகின்றன. தற்போது வரை வந்துள்ள தரவுகளின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் 3% அதிகரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு ஹோலிக்கு முன் நடைபெறும் அமைச்சரவையில் வெளிவரக்கூடும். ஜூலை முதல் நவம்பர் வரையிலான தரவுகளின்படி ஏஐசிபிஐ குறியீடு 144.5ஐ எட்டியுள்ளது. டிஏ ஸ்கோர் 55.05% எட்டியுள்ளது. எனவே அகவிலைப்படியில் இந்த முறை 3% அதிகரிப்பு உறுதி. இருப்பினும் டிசம்பர் 2024க்கான தரவு இன்னும் வரவில்லை. இதன் பிறகுதான் ஜனவரி 2025 முதல் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும். டிஏ உயர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளிவந்தாலும் ஜனவரி 2025 முதலான டிஏ அரியர் தொகை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். அதாவது ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களுக்கான டிஏ நிலுவைத் தொகையும் கிடைக்கும். இதனால் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களும், உதாரணமாக குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18,000 உள்ள ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்ந்தால் மாதத்திற்கு ரூபாய் 540 அதிகரிப்பும், அதிகபட்ச சம்பளம் ரூபாய் 2,50,000 பெறுபவர்களுக்கு ரூபாய் 7,500 அதிகரிப்பும் கிடைக்கும். அகவிலைப்படியுடன் அகவிலை நிவாரணமும் அதிகரிக்கும் என்பதால் இதன் மூலம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். அவர்களது ஓய்வூதியம் ரூபாய் 270 அதிகரித்து ரூபாய் 3,750 உயரக்கூடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.